ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் கிச்சன் அண்ட் ஹோம் மேக்கிங்கில் கடந்த டிசம்பர் 24ஆம் தேதி நான் திருமலைக்கு போயிருந்தப்போ எங்களுக்கு என்ன ரூம் அலாட் ஆச்சு, அந்த ரூம் எப்படி இருக்குன்றதை பற்றியும் எங்களுக்கு கோவிலிருந்து கிடைத்த சிறப்பான மார்கழி பிரசாதங்கள் பற்றியும் பார்க்கலாம். தரிசனத்துக்கு 300 ரூபாய் டிக்கெட் ஆல்ரெடி நாங்கள் ஆன்லைனில் புக் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி 100 ரூபாய் ரூம் வந்து ஆன்லைனில் புக் பண்ணியிருந்தோம். நமக்கு 100 ரூபாய் ரூம் புக் பண்ணுறப்போ நமக்கு அந்த ரூம் ரெசிப்ட், புக்கிங் ரெசிப்ட் வந்திருக்கும். அந்த ரெசிப்டை நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போகணும். அது கூடவே நம்ம என்ன ஐடி ப்ரூஃப் ரூம் புக் பண்ணுறதுக்கு கொடுத்தோமோ அந்த ப்ரூஃபையும் நம்ம கையோடு எடுத்துகிட்டு போகணும். CRO ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஏஆர்பி கவுண்டருக்கு நம்முடைய ரூம் புக்கிங் டிக்கெட் கொண்டு போனோம் அப்படின்னா அங்கே ஒரு ஸ்கேனிங் மிஷின் இருக்கும். நம்முடைய ரூம் புக்கிங் ரெசிப்ட்லேயே ஒரு QR கோடு இருக்கும். அந்த QR கோட் ஸ்கேன் பண்ண 15 நிமிஷத்துலேயே நமக்கு எந்த ரூம் அலாட் ஆகியிருக்கு அப்படின்ற மெசேஜ் வரும். நமக்கு ஸ்கேன் பண்ண தெரியலைன்னா அங்கே சேவாக்ஸ் இருப்பாங்க. அவங்களுமே வந்து நம்மளோட டிக்கெட்டை ஸ்கேன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. டிக்கெட் ஸ்கேன் பண்ண 15 நிமிஷத்துலேயே ரூம் புக் பண்ணுறப்போ நம்ம என்ன மொபைல் நம்பரில் புக் பண்ணோமோ அந்த மொபைல் நம்பருக்கு இந்த மாதிரி மெசேஜ் வரும். நமக்கு எந்த கெஸ்ட் ஹவுஸில் ரூம் அலாட் ஆகியிருக்கு, எந்த ரூம் நம்பர் அலாட் ஆகியிருக்கு, அந்த ரூமுக்கு போகிறதுக்குரிய ரூட்டுக்கான லிங்க், எந்த டைமுக்குள்ளே நம்ம போய் ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் நமக்கு மெசேஜில் வரும். இப்போ இந்த மெசேஜில் பார்த்தோம் அப்படின்னா 2:36 PM நம்ம போய் ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு இருக்குது. இந்த டைமுக்கு பின்னாடி நீங்கள் 1 நிமிஷம் 2 நிமிஷம் தள்ளி போனால் கூட ரூம் ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடும். ஏன்னா இது எல்லாமே சிஸ்டம் தான் ஜென்ரேட் பண்ணுது. அப்படின்றனால நீங்கள் இந்த 2:36 PMக்கு 2:38 PM போனால் கூட ரூம் கேன்சல் ஆகிடும். நமக்கு எந்த பில்டிங்கில் ரூம் அலாட் ஆகிருக்கோ அந்த பில்டிங்கில் இருக்கக்கூடிய ஆஃபீஸில் நம்முடைய ரூம் புக்கிங் டிக்கெட், ரூம் புக் பண்ண யூஸ் பண்ண ஐடி ப்ரூஃப், அதுக்கப்புறமா நமக்கு வந்த மெசேஜ், இது எல்லாமே நம்ம காமிச்சோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஸ்லிப் கொடுப்பாங்க. ஸ்லிப் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ரூம் கீ, நமக்கு இப்போ செகண்ட் ஃப்ளோர் அலாட் ஆகிருக்குன்னா செகண்ட் ஃப்ளோரில் ரூம் கீ கொடுப்பாங்க. இல்லைனா எங்கே கீ வாங்கிக்கணும் அப்படின்றதையும் ஆஃபீஸில் ரிப்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஒரு மெசேஜ் பார்த்துட்டோம். அடுத்து வரக்கூடிய மெசேஜில் நமக்கு ஒரு வெக்கேஷன் கோடு கொடுத்துருப்பாங்க. இது என்ன அப்படின்னா நம்ம ரூம் வெக்கேட் பண்ணுறப்போ கீ நம்ம கொடுப்போம் இல்லையா, அப்போ உங்களுக்கு என்ன கோட் வந்துச்சு அப்படின்னு நம்மக்கிட்ட கேட்பாங்க. அந்த கோட் நாம் சொல்லணும். அந்த கோட் சொன்னால் தான் நமக்கு காஷன் டெபாசிட் அமௌண்ட், அதாவது இப்போ நீங்கள் 100 ரூபாய் ரூம் புக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 100 ரூபாய் காஷன் டெபாசிட் ஆன்லைனில் புக் பண்ணுறப்போ வாங்கியிருப்பாங்க. அதே மாதிரி 1000 ரூபாய் ரூம் புக் பண்ணுறோம் அப்படின்னா 1000 ரூபாய் நமக்கு காஷன் டெபாசிட் எடுத்திருப்பாங்க. இந்த காஷன் டெபாசிட் நமக்கு நம்முடைய அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் ஆகணும் அப்படின்னா இந்த வெக்கேஷன் கோட் நம்ம அவங்கக்கிட்ட சொல்லணும். இந்த காஷன் டெபாசிட் 7 to 10 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளே நம்முடைய அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகிடும். எங்களுக்கு CRO ரூம் புக்கிங் ஆஃபீஸ் பக்கத்துலேயே இருக்கக்கூடிய சுதர்ஷன் சௌல்ட்ரி தான் அலாட் ஆகியிருந்துச்சு. இது ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் பில்டிங்ஸ் இன் திருமலா அப்படின்னு நம்ம சொல்லலாம். எங்களுக்கு செகண்ட் ஃப்ளோர் அலாட் ஆகியிருந்துச்சு. செகண்ட் ஃப்ளோரில் ஒரு 1 year முன்னாடி தான் எல்லா ரூம்ஸும் ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோரில் ரூம் ரெனோவேட் பண்ணலை. அது ரொம்ப பழைய ரூமாக இருந்துச்சு. ஸோ எங்களுடைய செகண்ட் ஃப்ளோரில் இருந்த ரூம் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. ரீசெண்டாக ரெனோவேட் பண்ண ரூம் அப்படின்றனால வால் டைல்ஸ், ஃப்ளோர் டைல்ஸ், அதுக்கப்புறம் டாய்லெட்டில் இருக்கக்கூடிய கிளாசெட், பாத்ரூம் டைல்ஸ், வாஷ்பேஷன், இது எல்லாமே புதுசாக வச்சுருந்தாங்க. இந்த ரூமில் ஒரே ஒரு டபுள் பெட் இருக்கும். அப்புறம் ஒரு ரக் கொடுத்துருந்தாங்க. நம்ம உட்கார்றதுக்கு 2 பிளாஸ்டிக் சேர்ஸ் இருந்துச்சு. ஆனால் அது ரொம்ப பழைய சேர்ஸ், உடஞ்சும் இருந்துச்சு. சைடில் பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய திங்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஷெல்ஃப்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ஹேங்கர்ஸ் கூட இருந்துச்சு. நைட் லேம்ப் ஹோல்டர் இருந்துச்சு, பட் லேம்ப் இல்லை. அதனால் நைட் தூங்குறப்போ வாஷ் மிஷின் பக்கத்தில் இருக்கக்கூடிய டியூப்லைட் போட்டு தான் நாங்கள் தூங்கியிருந்தோம். அதே மாதிரி பாத்ரூமில் புது ஹீட்டர்ஸ், அதாவது கெய்சர்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க. ஆனால் இன்னும் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலை. ஸோ நமக்கு சுடுதண்ணி வேணும் அப்படின்னா எல்லா ஃப்ளோர்லேயுமே காமனாக 2-3 இடங்களில் வாட்டர் ஹீட்டர்ஸ் இருக்கும். அங்கேருந்து தான் நம்ம சுடுதண்ணி எடுத்துகிட்டு வந்து யூஸ் பண்ணணும். இங்கே இருந்த ஒரே ஒரு ஃப்ளா அப்படின்னா டாய்லெட் அந்த அளவுக்கு க்ளீனாக இல்லை. இன்ஸ்டால் பண்ணி 1 year தான் ஆகியிருக்கு. அப்படின்னாலுமே டிவோட்டிஸுடைய அக்கறை தான். நாம் நம்முடைய வீட்டில் எல்லாமே எப்படி எந்தெந்த பொருள் எப்படி சுத்தமாக வச்சுருப்போமோ அதே மாதிரி நம்ம போகக்கூடிய இடங்களையும் சுத்தமாக வச்சுருந்தாலே பல ரூம்ஸ் ரொம்ப நீட்டாக இருக்கும். மற்றபடி எங்களுக்கு எந்த ரூமில் எந்த பிரச்சனையுமே இல்லை, ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. அதே நாங்கள் கீழே இறங்கி போகும்போது ஃபஸ்ட் ஃப்ளோர் கிரவுண்ட் ஃப்ளோர்லாம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பழைய ரூம்ஸ், பெயிண்டெல்லாம் அப்படியே வந்து உதிர்ந்து விழுந்து அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு. அப்படியே ஈரமாக, நாங்கள் போன சமயத்தில் நல்ல மழை குளிர் அப்படின்றனால
பில்டிங் வால்ஸ்லாம் அவ்வளோ ஈரமாக இருந்துச்சு. ஸோ அது மாதிரி இருக்கக்கூடிய ரூம் எல்லாமே அவங்க ரெனோவேட் பண்ணி கொடுக்குறாங்க. ரெனோவேட் பண்ணக்கூடிய ரூம்ஸை க்ளீனாக யூஸ் பண்ணக்கூடியது நம்ம டிவோட்டிஸுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியும் கூட. ஏற்கனவே திருமலையில் மார்கழி மாதத்தில் என்னென்ன சிறப்பாக இருக்கும் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோலே பெருமாளுக்கு இந்த மார்கழி மாதத்தில் சிறப்பான நைவேத்தியங்கள் என்னென்ன அப்படின்னு குறிப்பிட்டிருந்தேன். அந்த நைவேத்தியங்கள் எல்லாமே எங்களுக்கு கோவில் வழியாக இந்த முறை நாங்கள் தரிசனத்துக்கு போயிருந்தப்போ எங்களுக்கு கிடச்சிச்சு. என்னென்ன நைவேத்தியம் கிடச்சிச்சு அப்படின்னா, வெள்ளை தோசை, வெண்பொங்கல், சர்க்கரை பொங்கல், ரவா கேசரி, அதுக்கப்புறமா லட்டு. இது எல்லாமே பெருமாளுக்கு நைவேத்தியமாக படைச்சது. இது எல்லாமே எங்களுக்கு கிடைச்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பெருமாளுக்கு படைக்கப்பட்ட நைவேத்தியத்தினுடைய சுவையை பற்றி நம்ம சொல்லணுமா, அவ்வளவு டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஏற்கனவே நான் இது மாதிரி சில நைவேத்தியங்கள் டேஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுவும் இந்த மார்கழி மாத ஸ்பெஷல் அப்படின்றப்போ இதுதான் மார்கழி மாத நைவேத்தியம் நான் முதல் முறையாக டேஸ்ட் பண்ணுறது. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பெருமாளுடைய தரிசனமும் இந்த முறை நல்ல அருமையாக அமைஞ்சது. 300 ரூபாய் டிக்கெட். ஈவினிங் 6 o'clock ஸ்லாட் இருந்துச்சு எங்களுக்கு. 6:15 நாங்கள் ரிப்போர்ட் பண்ணோம். வெளியே வர்றப்போ 10:15 10:30 மணி இருக்கும். வெளியே வர்றப்போ சரியான மழையும் கூட அந்த சமயத்தில். மார்கழி மாத வீடியோவில் குறிப்பிட்டிருந்த மாதிரியே மார்கழி மாதத்தில் பெருமாள் 3 கிளிகள் வச்சுருப்பார் அப்படின்னு சொல்லியிருந்தேன். 3 கிளிகளுமே ரொம்ப அழகாக தெரியுது. அதில் அந்த 2 பச்சை கிளிகள் இருக்குது இல்லையா, அது கருடர் சிலை பக்கத்தில் இருந்தே ரொம்ப அழகாக தெரியுதுங்க. இன்னொன்று வைரக்கிளி மட்டும் நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா பெருமாளுடைய எல்லா நகைகளோடு சேர்ந்து அந்த கிளியும் இருக்குது அப்படின்றனால நாம் கொஞ்சம் கூர்ந்து கவனிக்க வேண்டியிருக்கு. இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்குமே இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இதுவரை எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் இப்போ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.